வணக்கம் அக்கா, இன்னைக்கு என்ன வண்டி நம்ம கிட்ட வந்திருக்கு? அந்த Hyundai Verna தான் மாடிஃபிகேஷன் பண்றதுக்காக நம்ம கிட்ட வந்திருக்கு. ஆல்ரெடி ஒரு Suzuki Swift நம்ம பண்ணிருப்போம் நம்ம ஷெட்ல. நீங்க நிறைய பேர் அந்த வீடியோ பார்த்துப்பீங்களா என்னன்னு தெரியல. பார்க்கலனா மறுபடியும் போய் அந்த வீடியோ நம்ம யூடியூப் சேனல்ல இருந்து பாருங்க. அதே மாதிரி இந்த Hyundai Vernaவை நம்ம வந்து ஃபுல்லா மாடிஃபிகேஷன் பண்ண போறோம். ஸோ இந்த வண்டியோட லைவ் அப்டேட்ஸ் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா நம்ம சேனலை மறக்காம ஃபாலோ பண்ணிக்கோங்க. அதே மாதிரி யூடியூப் சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் எங்களோட ரெகுலர் அப்டேட்ஸ் உங்களுக்கு வந்து வந்துட்டே இருக்கும். இந்த வண்டி நம்மளோட Hyundai Verna வந்து ரெடி ஆயிடுச்சு. ஸோ இப்போ வந்து நம்ம பெயிண்டிங் வாங்கி பெயிண்டிங் பண்றதுக்காக தான் இந்த வீடியோ எடுத்து வச்சிருக்கோம். இந்த காருக்கு எப்படி நம்ம பெயிண்ட் பண்ண போறோம்னு அண்ணா இப்போ வந்து நம்மளுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுவாரு. ஃபர்ஸ்ட் கோட் இது பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் கோட்டில் இது புலிப்பட்டி. இந்த வண்டி ஃபஸ்ட்டாக உங்களுக்கே தெரியும். இந்த வண்டி ஃபஸ்ட்டு எப்படி பார்த்துருப்பீன்ட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு இந்த பம்பர்லாம் ரெடி பண்ணியிருக்கோம். ரொம்ப பக்காவாக பண்ணியிருக்கோம். ஒன்று ஒன்றா பார்த்து இந்த லைன் ஃபினிஷிங் எல்லாம் பழைய வீடியோ உங்களுக்கே தெரியும். ஃபினிஷிங்கில் பர்ஃபெக்டாக பார்த்து பண்ணியிருக்கோம். லாஸ்ட்டாக ஒரு வீடியோ போடலாம். பானட் அதே மாதிரி பக்காவாக ரெடி பண்ணியிருக்கோம். பர்ஃபெக்டாக நம்ம கையால் ரெடி பண்ணுது. இந்த கையால் ரெடி பண்ணு. கையால் எப்படி சொல்கிறதுனா இந்த ரோல்ஸ் சொல்லுவோம்மா, கையில் ரெடி பண்ணது மாதிரி நம்ம கையால் ரெடி பண்ணோம். பார்த்தீங்கன்னா எல்லாரும் பார்த்தா பிளாஸ்டிக்லாம் ஃபைபர் கோட்டிங் பண்ணுவாங்க. அது பண்ணலாம். ஒரு ரூம் மெட்டலில் பண்ணியிருக்கோம். நம்ம ஷெட்டில் நம்ம கடையில் உக்காஞ்சி ஒரு 2 வாரம் ஆயிடுச்சு ரெடி பண்ண. மொத்தம் ஃபுல் மெட்டல் தான். 10 நாள்லாம் வண்டி பர்ஃபெக்டாக வெளியே வந்துடும். பக்காவாக ஃபினிஷ் ஆகிடும். மாதமே கொஞ்சம் பார்த்து எல்லாம் ரெடி பண்ணுது. பம்பர் எல்லாம் வந்து ஃபஸ்ட் டைம் நான் பண்ணியிருக்கேன். இதை ரொம்ப வெயிட் பண்ணி கஸ்டமர் ரொம்ப அது ஆயிடுச்சு, டிலே ஆயிடுச்சு, ரொம்ப டிலே ஆயிடுச்சு. ஆனால் பண்ணிட்டோம், முடிச்சிட்டோம். பாயிண்ட் ஒர்க் முடிச்சுட்டு அடுத்தது ஃபிட்டிங் வேலை தான் இருக்குது. ஃபிட்டிங் வேலை உள்ள பக்கம் பண்ணோம். ஏன்னா பேல் வெயிட்னா பேல் வெயிட்டு சொல்லலாம். அதில் நிறைய விஷயம் இருக்குது. பேல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு வந்து ஒயிட்னா நார்மல் ஒயிட் தான். இதில் பார்த்தீங்கன்னா பேலில் பார்த்தா 6 கோட் இருக்குது. 6 கோட் வச்சா மட்டும்தான் பேல் வெயிட் வரும். பேல் ஏன்னு சொன்னால் பேல் மாரி பால் மாரி ஒன்று இருக்கும். அதை வச்சா மட்டும் பேலண்ட் ஸ்டோன் வரும். ஸ்டோன் காட்டலாமா வீடியோவில்? ஸ்டோன் ஆன் பண்ணுறேன். இது ஸ்டோனு இந்த பேலில் மட்டும்தான் இந்த ஸ்டோன் வருமே. இந்த ஸ்டோனில் நிறைய ஸ்டோன் இருக்குது, கலராக இருக்கும் அந்த ஸ்டோனு. அதில் பார்த்தீங்கன்னா இந்த ஷைனிங் இன்னும் பார்த்தீங்கன்னா இன்னும் ஃபினிஷிங் ஆகலை, இன்னும் பாலிஷ் பண்ணணும். இது ஃபஸ்ட் கோட் அடிச்சிருக்கோம். இதுக்கு மேலே வந்து ரப்பிங் பண்ணணும். ரப்பிங் போட்டு பாலிஷ் பண்ணால் பக்காவாக இருக்கும். வண்டி பார்க்கறது சூப்பராக இருக்கும். பாலிஷ் போடல, பாலிஷ் போடாமல் இவ்வளோ பக்காவாக இருக்குது. பாலிஷ் காண்டி போட்டிங்கன்னா பர்ஃபெக்டாக இருக்கும். ரோட்டிலலாம் நம்ம ஹைவேல பார்த்தீங்கன்னா பக்காவாக தெரியும் வண்டி பார்க்கறதுக்கு. இதுதான் காரோட ஃபைனல் அவுட்புட். ஸ்டிக்கரிங்லாம் பண்ணி முடிச்சு ஃபைனலாக கஸ்டமருக்கு இந்த காரை தான் நம்ம வந்து டெலிவரி கொடுத்தோம். எதனால் நம்ம வீடியோ வந்து கிளாரிட்டி இல்லைன்னா எனக்கு கொஞ்சம் பர்சனல் ஒர்க் வந்ததுனால என்னால் வீடியோ எடுக்க முடியல. அதனால் அண்ணாவோட ஃபோனில் எடுத்தோம். அண்ணாவோட ஃபோன் வந்து நார்மல் ஆண்ட்ராய்ட் செல் தான். நம்மகிட்ட இருக்க ஐஃபோனில் தான் இதனால நம்ம வீடியோ பண்ணிகிட்டு இருந்தோம். அது லாஸ்ட்டில் ஆண்ட்ராய்ட் செல் எடுக்கிறதுனால வீடியோ கொஞ்சம் சொதப்பிடுச்சு. ஸோ அதனால் யாரும் வருத்தப்படாதீங்க. நெக்ஸ்ட்டு கார்டை நம்ம வந்து மாடிஃபிகேஷன் பண்ணிகிட்டே இருப்போம். ஸோ நம்மளோட வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நம்ம ஆர்எஸ் கஸ்டம்ஸ் பேஜை ஃபாலோ பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கார் வச்சுருக்காங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.